இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5:30 ஆகுது. நம்ம 5:30க்கு கரெக்டாக வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா யானை பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ அந்த சைடு யானை நின்றுட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இங்கே செலிப்ரேஷன் ஏதோ நைட்லேருந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுவும் இங்கே நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்களா, இங்கே இது ஒரு ப்ரோக்ராம் இங்கே ஒன்று நடந்துகிட்ருக்கு. நம்ம அந்த சைடு யானை எப்படி நிற்கிதுன்னு போய் பார்ப்போம். என் பொண்ணையும் நான் காலையிலே குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பின்னாடி அவங்க அம்மாவும் வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், யானை எல்லாமே வந்துடுச்சு. ஒரு 4 மணிக்கு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த 36 யானையும் நேற்று பார்த்தீங்கன்னா என்ன வரிசையில் நின்றுதோ அதே வரிசையில் தான் இப்போ யானை நின்றுட்டுருக்கோம். நைட்டு ஒரு 8 மணி போல் யானை எல்லாம் போயிடுச்சு. அதாவது அவங்கவுங்க கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அவங்க கோயிலில் அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்களெலாம் ஊர்வலம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு செலிப்ரேஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் 4 மணி போல் தான் யானை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் மிஸ் பண்ணியிருந்தா நான் லிங்க்கில் போட்டிருப்பேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி வரைக்கும் நடக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. இது முடிய போகுது. இந்த முடிய போகிற தருணம் தான் இது. அதுக்கப்புறம் 36 யானையும் சாமி முன்னாடி போய் நின்று நம்ம எப்படி சாமி கும்பிடுவோமோ, நமக்கு வந்து கை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தும்பிக்கையை வச்சு சாமி கும்பிட்டு யானையெல்லாம் வரிசையாக மறுபடியும் அவங்கவுங்க கோயிலுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கோடை எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிய தான் போகுது. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. 36 யானையும் அப்படியே வரிசையாக சாமி முன்னாடி போய் நிற்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த சைடு தான் போவோம். கோவிலுக்கு அங்கே தான் இருக்க சாமி கும்பிட்டுட்டு ஒவ்வொரு யானையும் மறுபடியும் அவங்க கோயிலுக்கு போட்டோம். வாங்க போகலாம். இந்த வழியாக தான் போகுங்க. அதான் கோயில்.
ക്ഷേത്രത്തിൻ്റെ ജനവുമായി വരുന്ന ക്ഷേത്ര ഗതിവിന് വഴി സൗകര്യം തുറക്കണമെന്ന് ഭക്തജനങ്ങളോട് പ്രത്യേകം അറിയിച്ചുകൊള്ളുന്നു. இப்போ நமக்கு முன்னாடி ஒரு யானை கோயிலுக்குள்ளே போகுதுங்கள, இந்த யானை தான் செம்புத்திராவோட கோவில் யானை. இந்த ஒரு யானை மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகும். மற்ற யானை எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அவங்கவுங்க கோயிலுக்கு போயிடுவாங்க.
அவ்வளோதாங்க, யானை சாமி கும்பிட்றதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா, கோவிலுக்குள்ளே இருக்க யானை காலையில் ஒரு 8 மணி போல் இங்கேருந்து மறுபடியும் செம்புத்திர அம்மனை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போயிட்டு அங்கேருந்து புனித நீராட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து ஊர்வலமாக இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. ஊர்வலம் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் கொடியை இறக்கிட்டு அவ்வளோதாங்க, திருவிழா முடிஞ்சது. இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. பாய், நெக்ஸ்ட் பார்க்கலாம்.